சட்டலையே முடக்க முயற்சியா அப்படிங்கிறத விவாதித்து வருகின்றோம். திரு கலை அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இப்போ இவ்வளோ நேரம் சட்ட ரீதியாக எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க சார். பட் சட்டம் இல்லாமல் அரசியலாக பாருங்கள். லெட் அஸ் டாக் ரியல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஓபிஎஸ், பிஜேபி, டிடிவி எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவோட ஒரு ஆயுதத்தை அவங்க கிட்டேருந்து எடுக்கணும் அப்படின்னா வெறும் ரியல் பாலிடிக்ஸ் பேசுங்க. இது சாத்தியமா இல்லையா? இல்லை, அவங்க தேர்தல் ஆணையத்தை வளைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது இப்போது செலெக்ஷன் கமிட்டியவே திருத்தி அமைக்கப்பட்ட பிறகு அவங்க வேண்டியவங்களை தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கலாம். அவங்கள தங்கள் இஷ்டப்படி செயல்பட அவங்க நிர்பந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது. 1968 தேர்தல் ஆணையம் இயற்றிய அந்த சிம்பிள் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறது. அது தேர்தல் ஆணையமே இயற்றிய சட்டம், நாடாளுமன்றத்தில் அல்ல. அந்த சட்டத்தின்படி அவங்க நடத்த வேண்டிய கடமைக்கு உட்பட்டு 2-3 பேர் கிளைம் பண்றாங்க. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலனா படக்குன்னு தற்காலிகமா ஃப்ரீஸ் பண்றது தான் சிம்பிள் ஆக்ட். அப்புறம் பாத்துக்கலாம், அஃபிடவிட் கொண்டு வாங்கன்றாங்க. அது நீங்க சொல்றது பதிவு மட்டும் செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு 2017ல நடந்தது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. 2017ல எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்த மாதிரி பயன்படுது. 2017ல எப்படி ரெட்டல முடங்குச்சு? எப்படிங்க? 2 பார்ட்டி போய் நின்னாங்க, ஆளுக்கு இத்தனை அஃபிடவிட் கொடுத்தாங்க, முடிவெடுக்க முடியல. ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்துருச்சு, டப்புனு ஃப்ரீஸ். அப்ப 2 கட்சிகள் ஸ்பில்ட் ஆயிருந்தாங்க. ஸ்பில்ட்னா என்ன? நீங்க 10th ஷெட்யூல் படி நீங்க அவர் என்ன வேணா கிளைம் பண்ணலாங்க. 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது? முதல்ல என்ன சொன்னாங்க? 1/3 பிரிஞ்சாதான் ஸ்பில்ட். அது பிறகு 2/3 ஆக்கிட்டாங்க. அப்படி ஸ்பில்ட்னா ஒரு கட்சி ஸ்பில்ட் ஆகணும். இங்க ஸ்பில்ட் என்ன ஆச்சு? நீங்க ஒண்ணு என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது, அந்த பொதுக்குழு கட்சிக்கு விரோதமா நடந்தவர்கள் வெளியேற்றினாங்க, அவ்வளவுதான். ஸ்பில்ட் இங்க நடக்கல. ஸ்பில்ட் நடந்திருந்தா 2500 ஜிபி மெம்பர்ஸ்ல ஒரு 500 பேர் இவங்களோட போயிருந்தாங்க குறைந்தபட்சம், அப்படின்னா ஒரு ஸ்பில்ட்னு சொல்லலாம். யாரும் பெருசா போகல. மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே ஸ்பில்ட்னு இதை எடுத்துக்கிட்டா கூட, இருங்க நான் முடிச்சிடுறேன், இது அப்படியே ஸ்பில்ட்னு எடுத்துட்டா கூட அது என்னவா கணக்கு போடணும்? எந்த கட்சிக்கு, எந்த பிரிவுக்கு பக்கத்துல அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்களோ எல்லா வகையிலையும், எந்த கட்சி பலமா இருக்குதோ அந்த கட்சிக்கு தானே கொடுக்கணும் சின்னத்தை. அதுவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. 2 தீர்ப்பு இருக்கு. அது எப்படி மீற முடியுங்க? ஏங்க இன்னொன்னு என்ன சொல்றேங்க, 2017ல சசிகலாவை நீக்கினாங்க, பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த சிவில் வழக்குல ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன வாதம் வச்சாங்க? அவரை நீக்கியது செல்லும், பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே தானே இப்ப அதே பொதுக்குழுவுக்கு ஆமா, அது ஓபிஎஸ் நீக்கிறதுக்கு அந்த பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குல்ல. கேப்போம் நீங்க அதனுடைய அவங்க வைத்த வாதத்தினுடைய எக்ஸ்டென்ஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போனீங்கன்னா அதே உரிமை இந்த இப்ப இருக்கிற பொதுக்குழுக்கு இருக்குல்ல. அவரை நீக்கிறது சரிதானே? கேப்போம். There is no split in the party. கட்சி பிளவுபட்டதா சொல்வது என்பது மிகப்பெரிய தவறுங்க. ஓகே சார், கேப்போம் சார். கட்சி பிளவுபடல. கேப்போம். திரு புகழேந்தி, திரு தமிழ்மணி எழுப்பின ஒரு அடிப்படை கேள்வியில தொடங்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரெட்டையில வேணும்னு எப்போ போறீங்க தேர்தல் ஆணையத்துக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அசோகா, அதாவது அவர் மேல எனக்கு கோபமா வருத்தமா இல்ல, நல்ல நண்பர் அவர், அண்ணன். அவர் தெரிஞ்சுக்கணும், மாடல் கோடு வந்துருச்சா? வரல. மாடல் கோடு வந்த பின்னாடிதான் நடவடிக்கைகள் வரும். இது வரைக்கும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. ஒருத்தர் தான் இருக்காரு, ஒருத்தர் வந்த பின்னாடி முடியாதுங்கறாரு. நீங்க அவசரப்படுறீங்க, எல்லாம் 10 நாள்ல தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்க போறீங்க, அப்படி புரிஞ்சுக்கோ. இல்லைங்க, நீங்க சார் நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாதுங்க. ஏங்க அப்படி சொல்லணும் நானு? ஒண்ணு. ரெண்டாவது சொல்ல மாட்டீங்கன்னு நான் பாக்குறேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு நிமிஷம் என் கதையை கேளுங்க. கதையெல்லாம் கேட்டீங்கல்ல? ஆமாமா, சொல்லுங்க. கேளுங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. இந்த கல்யாணராமன் சினிமா பாத்திருக்கீங்களா? எனக்கு கமலஹாசன் ஃபேன் நானு. நான் பார்க்கல சார். பல்லு பெருசா விட்டுட்டு வருவாரு கல்யாணராமன்ல கமலஹாசன். அவரு மாதிரி என் ஃப்ரெண்டும் பல்லு பெருசா இருக்கும். ராத்திரி கனவுல வந்தாரு. வந்துட்டு என்னங்க கண்ணா பின்னான்னு போகுது,
ரெட்டையில முடங்கிடுமா அப்படின்னு கேட்டாரு. ஆ, எனக்கு தெரியல, இது தேர்தல் ஆணையம் தான்ப்பா முடிவு பண்ணும், ஆ, நீ போற ரூட்டே சரியில்லை. ம்ஹும், சசிகலான்னு ஒரு சின்னம்மா காலில் விழுந்து பதவிக்கு வந்து அதிகாரத்தை பறிச்ச ம், நாட்டு மக்கள் உனக்கு துரோகின்னு முத்திரையை குத்திருக்காங்க. ம். அந்த அதனால நீ ஃப்ரெண்ட் கிணறு யாருன்னு வந்து எனக்கு சொன்னீங்கன்னா புரிஞ்சிருச்சு இப்போ. இல்ல இல்ல நான் யார் அந்த சொல்லிட்டு கல்யாணராமன் புரிஞ்சிருச்சு. கேளுங்க 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 இன்னும் கேளுங்க. அவர்கிட்ட சொன்னேன், ஆ, உன் கட்சியில செய்தி தொடர்பாளர்கள்லாம் இருக்காங்களே, ஆஹா, அவங்க எல்லாம் என்ன அமெரிக்காவுக்கு பயணம் போயிட்டாங்களா, ஜப்பான் போயிட்டாங்களா, ம், ஏன் அவங்க எல்லாம் டிவில உட்கார்றது இல்ல தம்பி, ம், என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு சரியான பதில் அவர் சொல்லல. ம்ஹும், அதுக்கு பின்னாடி ஒன்னாச்சு ரெண்டாச்சு, அப்புறம் இலை முடக்கிட்டா இலை கிடைக்கல உனக்குன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ம். இருக்கவே இருக்கு திமுக, அதுகிட்ட இருந்து அந்த சிம்பிளை வாங்கி அதுல நிப்போன்னு சொல்லி சொன்னாரு. ஓ, இந்த கதையெல்லாம் நடந்தது. ம், இதுக்கு பின்னாடி தேவையில்லாம பிரதமர் மோடி மேல பழிய போட்டுடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னாரு. ம். இதெல்லாம் அவர் என்கிட்ட பேசின விஷயம். ஓ, ஆகவே நான் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, ம்ஹும், அதிமுக சம்பந்தம் இல்லாமல் ம், நாதியற்றோரை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி உனக்கு ஊதுகுழலாம் பண்ணி ஊத சொல்லாத, ம்ஹும், உனக்கு ஊதறதுக்கு ஜெயக்குமார் இருக்காரு. ம்ஹும், ஆகவே இதெல்லாம் சரியா இல்ல தம்பி, கட்சி சம்பந்தப்பட்டவங்க தான் உனக்கு பேசணும்ன்றத சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் எழுப்புறேன், ம்ஹும், அதுக்கு எனக்கு மணியண்ணனே பதில் சொல்லட்டும், பரவாயில்ல தப்பில்ல. ம். அசோகா, சூரியமூர்த்தியா சூரிய பிரகாசா சொன்னீங்க, ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கு ஆமா சார். எலெக்ஷன் கமிஷன். ஆமா. அதுக்கு என்ன நஷ்டம்? ஏன் பழனிசாமி பொதுச் செயலாளர்னு போட வேண்டியதுதானே? ம், ஏன் போடல பழனிசாமி பேர ம், எலெக்ஷன் கமிஷன்ல? ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி கன்ஃபார்ம்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சிருச்சு, ஹைகோர்ட் முடிஞ்சிருச்சு, ம், 0.000.6 சொல்லாம எலெக்ஷன் கமிஷன் ம், ஆல்ரெடி அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி, நீ ஏன்டா முட்டா பையில லெட்டர் எழுதுற, ம், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டியதுதானே? ம். ஏன் இந்த சூரிய பிரகாஷ் அது சூரிய ரொட்டீன் மூர்த்தியோ ஒரு ப்ரொசீஜர்ல சார். ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோ என்ன கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, நீதான் கட்சி, ம், நீதான் ஜெனரல் செக்ரட்டரி, ம், நீதான் பிரதானமா எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ம், பொதுக்குழு முடிஞ்சிருச்சு, ம், செயற்குழு முடிஞ்சிருச்சு, பட்டம் சூட்டியாச்சு, ம், அப்புறம் என்னத்துக்கு அவங்ககிட்டயே போய் நீ வந்து என்ன தேர்ந்தெடுத்து தப்பா எழுதி கொடுக்கணும், ம், ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும், ஏன் அதுல உன் பேர் போடுறது இல்ல? ம்ஹும், கர்நாடகா மேட்டர் அண்ணன் பேசினார், ம், அவருக்கு தெரியும். காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்ல ஸ்க்ரூட்டினைஸ் ஆன பின்னாடி ம், அங்க ஒரு கேஸ போட்டா இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா உங்களுக்கு? ம், வாஷிங் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக எழுதி கேட்டிருக்கோம், ம்ஹும், தள்ளுறதுக்கு. ஆக கனவுல வந்த நண்பர், சரி போக நீங்க விட்டுருங்க, ம், உங்கள்ட்ட ஏங்க பழைய நண்பர் இங்க தேர்தல் நடக்கும்போது நான் ஜெயில இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமா, எது இருந்தாலும் பிரதமர் ஒரு பழிய போடுறதா? ம். அசோகா ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணீங்க, எனக்கு பிஜேபி முடக்கிடுமான்னு கேக்குறீங்க. ஆ. ஒரு நான் அட்டானமஸ் start பண்ணல. பாடியில போய் நீங்க எப்படி ரெட்டையில வாங்குவீங்க தான் முதல்ல கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க. அதனால நான் அப்புறம் ரமேஷ் அண்ணன் என்ன சேதுராமனை சொன்னாரு, கேட்டேன். கண்டிஷனை போட்டு ஜெனரல் செக்ரட்டரின்னு இருக்குன்னு எங்க அண்ணன் மணிகண்டன் சொன்னாரு. ம், இப்பயே என்கிட்ட இருக்கு, தயவு செஞ்சு அவர் போறதுக்கு முன்னாடி தந்தியில இருந்து அதை காட்டுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன்,